நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பலன். திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர். அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. சனி பகவான் பொதுவாக நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருடைய வெல்விஷர் உறவினர் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை. அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள், சில போதனைகள், சில வேதனைகள் தரக்கூடியவர் தான். அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது. ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார். அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன். இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும். நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ சனி பகவான் 29 மார்ச் 2025 அன்று அதிகாலை இரவு மணி 9:43 கும்பராசியில் பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது. கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும். மேஷ ராசிக்கு விரய சனி. இது மூன்றும் 7.5 சனி பிடியில் இருக்கின்ற 3 ராசிகள். 3க்கு 7.5ன்னு சொல்லலாம். இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார். இப்போது அந்த விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம், அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள், கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார்.
அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை 7 சனி முடிய போகிறது. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 2வது வீட்டில் கடைசி 7 சனி 2.5 வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ 3வது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது 3வது வீடாக அமையும். பொதுவாக அந்த 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள். அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக நம்ம அஷ்டம சனின்னு பார்த்தோம், அர்த்தாஷ்டம சனி பார்த்தோம், ஜென்ம சனி, 7 சனி, கண்ட சனி. இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. தெரியாதவங்க சில பேர் செய்யலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ, அந்த ராசியில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது. அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது. அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய ராசிகளில் விழும். அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது ரிஷப ராசியிலும், கன்னி ராசியிலும், அதே மாதிரி தனுசு ராசியிலும் விழும். அப்போது இந்த 3 ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் விழுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும். அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை தரும். ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது. அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. அப்போது இந்த 2 ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2 ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது, அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனி பயிற்சி பலனானது பொதுவாக 2.5 வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். மொத்தம் 30 வருஷம் சனி பகவான் 12 ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய 30 வருடம் ஆகும். அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி பகவான் 30 வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும். இந்த வருடம் பொதுவாக 2 வருடம் 2 மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுலேயும் அதிசாரம் இருக்குது, வக்கரம் இருக்குது. இந்த சனி பயிற்சியானது ஜூன் மாதம் 2027 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால
பிரத்யேகமாக சனி பயிற்சியை மாத்திரம் இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறது, 29ஆம் தேதி மார்ச் 2025 அன்று கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிற சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தவரை 3வது இடத்துல முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடமாக தான் இருக்கும். அப்போது மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சனியோட பயிற்சி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவர்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். பொதுவாக 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சி, வீரியம், ஐடி, கம்யூனிகேஷன், பாஸ்போர்ட் பற்றி விஷயங்கள், அதே நேரத்தில் வீரியம் பற்றிய விஷயம், இளைய சகோதரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருடைய கழுத்து, அதே நேரத்தில் கைகள், காது போன்ற இடங்களை பற்றியும் சொல்லுகின்ற ஒரு இடம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த இடங்கள்லாம் நம்ம சொல்லப்பட்ட இந்த காரகத்துவமெல்லாம் சனியோட இருப்புனால் பாதிக்கப்படும். ஆனால் 3வது வீடு சனிக்கு நல்ல இடமானதால் இந்த இடங்கள், இந்த காரகத்துவங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ ஐடி படிக்கிற மாணவர்கள் மிகுந்த நல்ல மதிப்பெண் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஐடி படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி, மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய கம்யூனிகேஷன், அவர்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லாபத்தை தரும். உதாரணமாக வக்கீல், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் போன்றவர்கள் அல்லது மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல நிலைமை இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதி கூட இந்த நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கு மூலதனமே பேச்சு தானே, அப்போது அவங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் இந்த நேரத்தில் இருக்கும். சனியோட சஞ்சாரமானது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மகர ராசி அன்பர்களும் அவர்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, அதே நேரத்தில் அவர்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்மை, அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் நல்ல மதிப்பை பெறுகின்ற ஒரு காலகட்டம், இதெல்லாம் இருக்கும். 3வது வீடு சனிக்கு நல்லது தானே, அதனால் நல்ல பலன்களைத்தான் தரப்போகிறார். பொதுவாக இந்த நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம், இதை விட பெட்டரான வேலை போகலாம். இல்லை இப்போ இருக்கிற வேலையிலே இடமாற்றம் வரலாம், வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கல்யாணம் ஆச்சு 3 வருஷமாக குழந்தையே இல்லை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வீரியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இப்போ அதுக்கான பலன் கிடைக்கும். வீரியம் நல்லா அதிகரித்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அதே நேரத்தில் இளைய சகோதரம் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதரத்துடன் ஒரு நல்ல உறவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையோ அல்லது உதவி தேவைப்படுகின்ற போது அவர்களுடைய உதவி தானாகவே கிடைக்கும். அதனால் இந்த நேரமானது மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட கைகள், தோள்பட்டை, கழுத்து, காது போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு காதில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி
அந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போய் அதுக்கான சிகிச்சைகள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா கூட சின்ன சின்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால கழுத்து வலி, தோள்பட்டையில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உபாதைகளை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் நோய்க்கு காரகன். அவர் 3வது இடத்துல இருக்கிறதுனால 3வது இடம் சார்ந்த அந்த உறுப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா குருவே நமக்கு 6, 8 சம்பந்தப்படுகின்ற போது அந்த 6, 8க்குரிய நோயை தருவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி 3வது வீட்டில் நல்ல பலன்களை தந்தாலும் நோய் சார்ந்த விஷயங்களில் அவருக்கான நோயை கண்டிப்பாக தருவார். அதனால் ஏதாவது வெயிட்டாக தூக்கி தோள்பட்டை பிடிச்சிக்கிறது, கழுத்தில் ஏதாவது சுளுக்கு வர்றது, இதெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவு அவ்வளோதான், பெரிய ஒரு அதாவது நிரந்தரமான பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நமக்கு பணம் செலவழிகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் 3வது வீட்டில் இருக்கிறதுனால மகர ராசி என்பர்களுக்கு பணம் கொஞ்சம் தாராளமாக கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனீஸ்வரரோட பார்வையானது மகர ராசி என்பர்களுக்கு 6, 9 மற்றும் 12வது வீட்டில் வருது. 6 அப்படிங்கிறது ருண ருத்ர ரோகஸ்தானம், பகையை பற்றி சொல்லுகின்ற இடம், நோயை பற்றி சொல்லுகின்ற இடம், கடனை பற்றி சொல்லுகின்ற இடம். பொதுவாக கடன் வாங்க விரும்பாத ஒரு ராசின்னா அது மகர ராசி தான். ஆனால் நீங்கள் விரும்பலைனாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருப்பீங்க. கடன் உங்களை தேடி வரும், கடன் வாங்கியே தீரணுங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கடனை வாங்கிட்டு அதை எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை உங்ககிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி நம்முடைய கடனையும் அதே நேரத்தில் நிம்மதியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள், மகர ராசிக்காரர்கள் செய்யாத ஒரு விஷயம், மற்றவர்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக ஆலோசனை சொன்னாலும் தங்களுக்கென்று வரும்போது எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் செய்து கொள்ளாதவர்கள். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு, உடல் பயிற்சி பண்ணு, ஜாகிங் போ, காலையில் வாக்கிங் போ என்று இலவச ஆலோசனையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது பண்ணால் நல்லதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதை விட முக்கியமான வேலைகள் இருக்கும். ப்ரையாரிட்டியில் இந்த உடற்பயிற்சி எல்லாமே பின்னாடி போயிடும். அவங்களோட ப்ரையாரிட்டிங்கிறது வேறு. ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் அதிபதி சனி இல்லை, மந்தக்காரகன் இல்லை. ஆகவே அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தி அல்லது தள்ளி போடுறதுல அவங்கள மாதிரி ஒரு கெட்டிக்காரர் இல்லை. பொதுவாக சனி பகவான் அதிபதியானதாலும் 3வது வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனாலும் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசிக்கு சனி பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வார். சனி சம்பந்தப்பட்ட உதவிகள், அன்னதானம், வயோதிகர்களுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை செஞ்சால் மிக மிக அற்புதமாக இருக்கும். காக்கைக்கு உணவு அளிக்கலாம். அதே போல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். சனி பயிற்சி. எல்லாருமே சனி பயிற்சின்னா ஒரு ஆவலோடு இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இப்போ என்ன பெரிய பிரச்சனைகள், லாபம் எல்லாம் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, அதன் மூலமாக இன்னும் மாற்றம் வருமா, இன்னும் லாபம் வருமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை சனி பயிற்சி ஜென்ம ராசியிலே 7 சனியில் இன்னும் 5 வருஷம் இருக்குது. மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஜாதகருடைய சிந்தனை, ஜாதகருடைய செயல்பாடு, எண்ணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தடை, ஒரு தயக்கம் இருக்கும்.
மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வரார். 7 சனி தொடர்ந்து தான் இருக்குது. பொதுவாக 7 சனி நடக்கிற அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயசில் ஜாதகர் அந்த மீன ராசி ஜாதகர் இருப்பாரே, ஆனால் அவருக்கு திருமணம் கைகூடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7 சனியில் திருமணமாகும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது கெட்ட விஷயங்களை மாற்றக்கூடியவராக இருப்பார். யாருக்கு திருமணம் ஆனாலும் அவங்களுடைய சுய குணங்கள்லேருந்து சுய செயல்பாடுகள்லேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஃப்ரெண்ட்ஸோடு ஊரை சுற்றின்னு இருந்தவன் திருமணத்துக்கு பின்னாடி ஒய்ஃபு பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு மாற்றம் ஏற்படும். சனி பகவான் பொதுவாகவே மாற்றத்தை தருகின்றவராக இருப்பார். அப்போது மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் திருமணமாகி கொஞ்சம் மாற்றத்தை, அவர்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மை இருக்கும். அவர்களுடைய எண்ணம் நம்ம இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஆகணும், அவங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வரல போன்ற எண்ணங்கள், செயல்பாடுகள், இதிலெல்லாம் ஒரு தயக்கம் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தயக்கத்தை போக்குவதற்கான முயற்சிகளை சனி பகவான் செய்வார். சனி பகவானோட ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11-12க்குரிய சனி பகவான். அப்போ நமக்கு வர வேண்டிய லாபங்கள், நமக்கு வருமானமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள், நம்முடைய ஆசைகளை சொல்லுகின்ற, பேராசைகளை சொல்லுகின்ற விஷயங்களுக்காக நம்ம முட்டி மோதி முயற்சிகளை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் நம்முடைய கனவுகள், லட்சியங்கள், இதை நிறைவேற்றணும், இதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அதிகமாக செலவழிக்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, 12வது வீடு சிக்கனமாக இருக்கணும், ரொம்ப இருக்கிற பணத்துக்குள்ளே செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சிகளை பண்ணுவோம், எண்ணங்களை வச்சுருப்போம். ஆனால் செயல்பாடுகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் வேறு இருக்கும். பணம் தேவையில்லாத விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 1 ரூபாய்க்கு கணக்கை பார்க்கும்போது 100 ரூபா நமக்கு தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய மனசில் இருக்க எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே ஒரு விதமான குழப்ப சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஜாதகருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் சுயமாக இருக்கும், தன்னை பற்றியே இருக்கும். தன்னுடைய முயற்சிகள், தன்னுடைய வெற்றி, தன்னுடைய கீர்த்தி, தன்னுடைய புகழ், இப்படி தனக்காக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் ஜாதகர் இந்த நேரத்தில் மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால சனி பகவான் தலை சார்ந்த பிரச்சனைகளை, தலைவலியை கொடுப்பார். தலையில் ஏதாவது பிரச்சனைகளை மருத்துவ சிகிச்சைக்கு, அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே தலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில், நரம்பு சம்பந்தமாக, மூளை சம்பந்தமாக, பின்மண்டை வலிக்கிறது, தலைவலி வருது போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் சனி பகவான் மீனராசி அன்பர்களுக்கு தருவார். பொதுவாக மீனராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, எதுக்குமே பதட்டப்படாதவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய மனசில் ஏராளமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் மற்றவங்க கிட்ட ஜாலியாக பேசக்கூடியவங்க தான் மீனராசிக்காரர்கள். பொதுவாக மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய 30 வருஷம், முதல் 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய பிற்காலத்தில் 30 வயசுக்கு மேலே எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கின்றவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள், இதெல்லாமே ஒருவித தயக்கத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இப்படி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை தரலாம். ஆகவே மூளை, தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது இருக்கும். 7 சனியில் இன்னொரு 5 வருஷம் அவங்க அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கைகள் இருக்குது. அதே நேரத்தில்
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சனி பகவான் அவர்களுக்கு 12-11க்குரிய ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தினால கொஞ்சம் பணம் செலவாகிற ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் 12வது வீடு விரயஸ்தானம் மட்டுமல்ல, அலைச்சலை சொல்லக்கூடியது, தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ ஜாதகருக்கு இருக்கிற அலைச்சல், ஜாதகருக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகள், ஒரு விதமான தயக்கம், உடல் உபாதைகள், இது எல்லாமே அவருக்கு தூக்கத்தை கொடுக்காமல் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி தாம்பத்தியம் கூட சில சமயங்களில் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தமான குழப்பங்கள், அது சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியோட பார்வையானது 3, 7, 10 ஆகிய இடங்களில் சனி பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால சனியோட 3, 7, 10 பார்வையானது 3, 7, 10லேயே வேறுறதுனால அந்த முயற்சி சம்பந்தமான சில பிரச்சனைகள், நம்ம செய்கிற முயற்சிகள் வெற்றியடையாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் ஜாதகரை மீன ராசி அன்பர்கள் தங்களுடைய முயற்சிகளை குறைச்சிக்கணும். தங்களோட எண்ணங்களை, முயற்சிகளை ரொம்ப அதீதமான முயற்சிகள்லாம் செய்யக்கூடாது. அவசியமான முயற்சிகள். இப்போ வேலை தேடுறோன்னா நம்ம வேலையை தேடுறோம், அப்ளிகேஷன் போட்டதோடு சரி, அதை ஃபாலோ பண்ணுறது, அவங்கள பிடிக்கிறது, இவங்கள சிபாரிசுக்கு பிடிக்கிறது, அதெல்லாம் நமக்கு எதிராக திரும்பக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் முயற்சிகளை குறைச்சி நம்ம இந்த நேரத்தில் எது தேவையோ அதை மாத்திரம் முயன்று வந்தால் நம்மளுடைய ஏமாற்றங்களை குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் மூலமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரலாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை தாமதமாக பிறக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. பொதுவாக அந்த சனியோட பார்வையானது 3வது வீட்டில் வேறுறதுனால 3வது வீடு சார்ந்த காரகத்துவங்கள் எல்லாமே ஒரு விதமான ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7வது வீடு கணவன் மனைவிக்குமான உறவு, நண்பர்கள், கூட்டாளிகள், காதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பின்னடைவை சந்திக்கின்ற காலகட்டமாக இருக்கும். 7 சனினாலே கொஞ்சம் பிரச்சனை தான். குறிப்பாக அது 3வது சனியாக இருக்கும் பட்சத்தில் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. 10வது வீடு வேலை சார்ந்த அழுத்தங்கள், வேலை சம்பந்தப்பட்ட தேடல்கள் போன்ற விஷயங்கள் மனசில் ஒரு கவலையை, நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். இதனாலெல்லாம் தூக்கமின்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கால்நடையாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். கார் இருக்கும், ஸ்கூட்டர் இருக்கும், ஆனால் நம்ம நடந்து தான் போய் பறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் சனி பகவான் மீன ராசியை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்குரிய அந்த பலாபலன்களை, சில பாதகங்களை கண்டிப்பாக தரத்தான் செய்வார். குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜென்ம ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சுக்கள் நமக்கு எதிராக போகலாம். நம்ம வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. நம்மளுடைய புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீளக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை அளந்து தேவையான விஷயங்களில் மாத்திரம் ஈடுபாடு காட்டினோன்னா நிச்சயமாக இந்த ஜென்ம ராசியிலால் ஏற்படுகின்ற பாதகங்களை குறைக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.